ஒரு நாள் நீங்க ஃபாஸ்டிங்க குறிச்சு மெசேஜ் எடுக்கலும். ஐடோன்ட் மெனி இயர்ஸ் நீங்க டீச் பண்றீங்க. ஆனா ஒரு நாளும் ஃபாஸ்டிங்க வச்சு நீங்க மெசேஜ் எடுக்கல இது வரைக்கும். நான் இங்க ஜூம் மீட்டிங்ல கொடுத்திருக்கிறேன். ஜூம் மீட்டிங் ஜூம் மீட்டிங்ல கொடுத்திருக்கிறேன். மற்ற ஜெபம் என்ற ஒரு தலையங்கத்துல கொடுத்த யூடியூப்ல இருக்குது. அதுக்குள்ள ஃபாஸ்டிங்க பற்றி இருக்குது. அத சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஃபாஸ்டிங்ன்றது புதிய உடன்படிக்கை கீழே ஃபாஸ்டிங்ன்றது உண்மையாக நான் இல்லை என்றுதான் சொல்லலாம். ஆனா பழைய அல்லது இப்ப இருக்கிற விசுவாசிகளா இருக்கலாம், அல்லது சர்ச்சஸ்களா இருக்கலாம், உபவாசத்தை அவங்க எப்படி அவர்கள் செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது நாங்க கஷ்டப்பட்டு அல்லது சாப்பிடாம இருந்து போராடி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் எங்களுக்கு பதில் தருவார், அல்லது பிசாச நாம துரத்தலாம் என்கின்ற அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லாரும் உபவாசிக்கிறாங்க. சோ அதனால அந்த உபவாசம் 100% பிரயோஜனமற்றதா இருக்கு அந்த ஜெபம். சோ அவர்கள் ஒட்டுமொத்தத்துல கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையும் புரியாதால தான் அவர்கள் அந்த உபவாசத்தை கூறுறாங்க. அப்ப இதற்கு அவங்க பாவிக்கிற வசனம் இயேசு ஒரு இடத்துல சொல்றாருல்ல, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலே அன்றி வேற ஒன்றாலும் போகாது. சோ அப்ப அவர் என்னத்தை அங்க மென்ஷன் பண்ணாருன்னு சொன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தை. அப்ப புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிறுவத்திலையும் பவுலோ, பேதுருவோ, தீமோத்தேயுவோ, எந்த நிறுவத்தில எவரும் ஜூதாவோ யாரும் உபவாசத்தை குறிச்சு பேசப்படல. ஏனென்றா விசுவாசத்தை குறிச்சு தான் பேசப்படுது. அப்ப விசுவாசம் இல்லாத சந்ததி தான் உபாசிச்சு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் தன் கண்ணை திறப்பார், எங்களுக்கு உதவி செய்வார், எங்களுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி அவர்களுடைய அவிசுவாசம் தான் அங்க உபவாசமாக மாறினது. என்ன பழைய உடன்படிக்கையில உபவாசம் சொல்லப்பட்டிருக்கு தானே. அப்ப சில வேளை நாம யோசிக்கணும், அப்படி என்றா நாங்க உபாசிக்க கூடாதான்னு சொல்லி சில கிருபைக்குள்ள இருக்கிறவர்கள் எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு சாப்பிடாம இருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறாங்க. சோ தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு முழு விடுதலையும் தெரிதொழிய நம்முடைய உபவாசம் இல்லை. சோ ஆகையால நீங்க என்ன அடிப்படையில நீங்க செய்றீங்க, என்ன மோட்டிவேஷன்ல நீங்க அதை செய்றீங்க என்றதுதான் இந்த புதிய உடன்படிக்கைக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இப்ப புதிய உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சகலத்தையும் செஞ்சிருக்கிறார், சகலத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய கிருபை ஏற்கனவே எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய கிருபைக்குள்ள நமக்கு விசுவாசம் கூடி இருக்குது, விசுவாசத்தை நாங்க பெறுறோம். சோ அந்த விசுவாசத்தை நாம பெற்று அதுல நாம நடக்க நாம உபாசிக்கணும் என்ற அவசியம் இல்லை. சோ அதை புரிஞ்சு கொள்ளாதவர்கள் பழைய உடன்படிக்கையில அப்படியே வாழ்ந்துருப்பாங்க. சோ அதுதான் இன்றைக்கு சபைகள்ல உபவாசம் போய்கொண்டே இருக்கு. சோ மொத்தத்துல நாம உபாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உபாசிக்கிறதுல தப்பில்லை. ஆனா அதை எப்படி உபாசிக்கணும்னு சொன்னா, இதோட வார்த்தையை நாம தியானிக்கிறதுக்கும் இன்னும் அவர் நமக்குள்ள செய்து முடிச்சதை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க காலையில இருந்து மத்தியானம் வரை சாப்பிடாம இருக்க நீங்க கூட சில பேருக்கு கூட ஸ்பிரிச்சுவலாக சிந்திக்கக்கூடியதா இருக்கும். ஆனா எனக்கு அது முடியாது. எனக்கு நல்லா சாப்பிட்டா தான் நான் வேதத்தை படிப்பேன். சோ அதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றார், ஒருவன் சாப்பிடாம இருந்தாலும் சரி, ஒருவன் சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவுக்காகத்தான் நாம செய்யறோம். அதனால நாம
யாரையும் நாம குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒன்று நாம உபாசிக்கிறவர்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க என்ன நோக்கத்துக்காக, என்னத்தை புரிஞ்சு கொண்டு நீங்க உபாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்யாதவராக இருக்கிறாரா, அவர் கடினமா இருக்கிறாரா, அல்லது நீங்க உபவாசிச்சாத்தான் இயேசு செய்வாரா என்ற மனசுல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா மொத்தத்துல அவங்க சத்தியமே விளங்காம இன்னும் மாம்சத்துல இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்கள நாம வழியில இழுத்து கொண்டு வரணும். ஆமென். சோ இது நல்ல கேள்வி. இதுக்கு பதில் உங்களுக்கு சரியா இருந்தா இது அநேகமா இத நான் யூடியூப்ல போட மற்ற ஆட்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். நான் போட்டு விடலாம்னு நினைக்கிறேன். ஆமென். நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாஸ்டர் பிளஸிங் இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் வர்ஷிப் பண்றதுக்கு முற்பாடு 1-2 வசனத்தை வாசிச்சு அதுல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் தர வாஞ்சிக்கிறேன். எப்படி நான் ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து அந்த உறவை எதிர்பார்க்கிறார். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு உறவுக்கும் இடையில சுத்த மனச்சாட்சி இருக்கு. அந்த சுத்த மனச்சாட்சி இருந்தா தான், ஆங்கிலத்துல சொன்னா கிளியர் கான்சியஸ் அல்லது குட் கான்சியஸ் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல நல் மனச்சாட்சி என்றும் சொல்லலாம், அல்லது சுத்த மனச்சாட்சி என்றும் சொல்லலாம். சோ இந்த சுத்த மனச்சாட்சி இருந்தா தான் உறவு நல்ல ஆரோக்கியமா இருக்கு. ஒரு கணவன் மனைவிக்கா இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், அல்லது எந்த உறவா இருந்தாலும். அதை விட ஒரு மனுஷன் கடவுளோட உறவு வச்சிருக்கணும்டா அவனுக்கு என்ன இருக்கணுமா? நல் மனச்சாட்சி அல்லது சுத்த மனச்சாட்சி. சோ இந்த சுத்த மனச்சாட்சிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். சோ இந்த சுத்த மனச்சாட்சி இது நம்மளால உண்டானதல்ல, நம்முடைய செய்கைகளின் அடிப்படையிலே அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் செய்கையினால், இயேசு சிலுவையில அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடியால இப்ப நம்ம அவர் முற்று முழுதாக மன்னிச்சு முற்று முழுதாக விடுதலையாக்கி, இனி நான் உங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைப்பதில்லை என்று அது குத்தப்பட்டியாச்சு. சோ இதுல இருந்துதான் எங்களுக்கு நல் மனச்சாட்சி உருவாஸ். ஆமே, இதெல்லாம் ஒரு ஆழமாக பேசப்பட்ட ஆவிக்குரிய உண்மைகள், கடவுளுடைய சத்திய வசனம். பைபிள் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை நீங்க வாச்சிங்கன்னு சொன்னா இன்றையில இருந்து உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒற்று நாளும் குற்ற மனச்சாட்சி அல்லது துர்மனச்சாட்சி அல்லது அல்லது பாவ குற்ற உணர்வு உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது அவருடைய சித்தம். சோ அப்ப இந்த சுத்த மனச்சாட்சியோட அல்லது பாவ மனச்சாட்சியோட நாம் அவரோட உறவு கொள்ள முடியாது. அந்த உறவு அது உறவு அல்ல, அது தேவன் உங்களோட உறவு கொள்ள முடியாது. ரைட். இத எப்படி பாருங்க, வசனத்தின் ஊடாக நமக்கு ஆவியானவர் எழுதுறார். ரைட். இத கொஞ்சம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். ரைட். ஏன் இது ஆராதனைக்கு முன்னம் என்று நீங்க கேட்பீங்க. சோ ஆராதனை என்பது அது எங்களோட வாழ்க்கையில அது வாழ்க்கையின் பகுதியாவே இருக்கு. இப்ப சண்டே ஞாயிற்றுக்கிழமையில அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் அந்த ஆராதனையை நாம் பேசல. அது உலக ரீதியான ஒரு ஆராதனை. பைபிள்ல ஆராதனை என்றது பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகன், ஒரே போராடான மகனை பலியிட கொண்டு போற பொழுது, ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை செய்ய போகிற பொழுது, அது ஒட்டுமொத்தமாக அது யாரை பிரதிபலிக்குதுன்னா, பிதா தன்னுடைய ஒற்று
ஒரே பேரான குமாரனை எனக்காக, உங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் கொடுத்து எங்கள் மேல அவர் வச்ச அன்பை வெளிப்படுத்துற காரியம். சோ அத ஆபிரகாம் செய்ய போய் ஆபிரகாம் என்ன சொன்னான்? நான் போய் பிதாவை தொழுது கொண்டு வருகிறேன் என்று சொல்றான். பாருங்க, அதைத்தான் அவர் ஆராதனையாக குறிப்பிடுறார். பிதா தன் மகன் இயேசுவை பலியிட போறார். இது ஆராதனை, இதுதான் தொழுது கொள்றது. அப்ப இயேசு கொடுத்து சொல்றார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் பெறும். சோ அப்ப நாங்க இன்றைக்கு எங்கும் எந்த இடத்திலையும் நம்முடைய வாழ்க்கைக்கு மைய பகுதி என்னண்டா, பிதா தன் குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தார். இங்கதான் கிறிஸ்தவம், இங்கதான் உங்களோட வாழ்க்கை இருக்கு. இன்றைக்கு நீங்க எல்லா பகுதியிலையும், வாழ்க்கையில சகல பகுதியிலையும் நீங்க செழிச்சு வாழணும் என்று சொன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களோட வாழ்க்கையில மைய பகுதியில இருக்கணும். பிதா தன் நேசகுமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தார். சோ இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல. நான் இந்த டைம்ல இந்த வசனத்தை நான் சொல்றேன். போன கிழமை தான் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரோமர் 8 எடுப்போமா? ரோமர் 8 என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கை, உலகத்தில் இருக்கிறவரை பற்றி நான் சொல்லல, நம்முடைய வாழ்க்கை பிதா நம்மையில வச்ச அன்புல தான் இருக்கு. இது அவருடைய வசனம் நமக்கு வெளிப்படுத்துது. பிதா நம்மையில வச்ச அன்புல தான் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லது உங்களோட வாழ்க்கை செழிச்சு மேலோங்கி வளரணும் என்று சொன்னார். நீங்க சகல சத்ருக்களையும் ஜெயிச்சு, சகல பொல்லாங்களையும் ஜெயிச்சு, சகல இருளுக்குரிய காரியங்களையும் ஜெயிச்சு நீங்க மேல நீங்க உங்களோட வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் என்று சொன்னா, பிதா உங்கள் மேல வச்ச அன்பில உங்களுடைய மனச்சாட்சி, உங்களுடைய கன்சியஸ் கட்டப்படுமாக இருந்தா உங்களோட வாழ்க்கை நிச்சயமா நான் சொல்றேன், இதுதான் அந்த பிரேக் த்ரூ. அதாவது உங்களோட வாழ்க்கையில கட்டுக்கள் உடைக்கப்படுகிற ஒரு தருணம். இப்ப இந்த வசனத்தை நாம வாசிப்போம். ரோமர் 8 போன கிழமை சொல்லியிருக்கிறேன். இது இப்ப நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள், அவர் எழுதின வார்த்தைகள். இதுதான் எங்கட கண்ணுக்கு வெளிச்சம், இதுதான் எங்கட வாழ்க்கைக்கு வெளிச்சம். ஆமென். சோ அப்ப நாம ஜெபத்தோட தான் இதை கேட்க முடியும். ஜெபம் என்று சொன்னா சிம்பிள் ஜெபம். ஆண்டவரே, தகப்பனே, உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு மறைபொருளா இருக்க வேண்டாம். போன முறை நான் சொன்னேன், உங்களோட வார்த்தைகள் நமக்கு வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ப்ரே பண்ணித்தான் நீங்க என்ன செய்யணும். எல்லாத்துக்கும் பிரயோசனமே இல்லை. சோ மிக முக்கியம். நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். தகப்பனே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களோட வார்த்தை அது வெளிச்சமா இருக்கட்டும், அது மறைபொருளா இருக்க வேண்டாம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன். ஆமென். பாருங்க, வசனம், சாரி இல்ல, 37 வசனம். இவை எல்லாவற்றிலேயும் என்றா மேல் சொன்ன வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்து நம்மேல வச்ச அன்பை விட்டு, இந்த கிறிஸ்து நம்மேல வச்ச அன்பை எப்படி ஜோவான்ல சொன்னார் தெரியுமா? ஜோவான் 15 அதை நான் வாசிச்சு காண்பிப்பேன். பிதா, இயேசு சொல்றார், பிதா என் மேல அன்பாய் இருந்தது போல நானும் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, இயேசு இன்றைக்கு இந்த பூமியில
இவ்வளவு காரியத்தை செய்யறதுக்கு காரணம் இயேசு சொல்லல என்ற அன்பானதான், நான் என் பிதா மேல வச்ச அன்பில் என்று இயேசு எந்த இடத்திலையும் சொல்லல. பிதா என் மேல வச்ச அன்பினால. அந்த அதே அன்ப இப்ப இயேசு சொல்றார், நான் உங்கள் மேல வச்சிருக்கேன். அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கைய இயேசு உங்கள் மேல வச்சிருக்க அன்புல கட்ட போறீங்களா, அல்லது நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்புல நீங்கள் அவருக்காக செய்யறதுல வைக்க போறீங்களா, அல்லது நீங்க மற்ற மனுஷனுக்காக செய்யறதுல வைக்க போறீங்களா? நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஆனா எப்ப நான் என்ற வாழ்க்கைய, என்னுடைய அறிவு, நான் ஆவிக்குரிய அறிவை இயேசு எங்கள் மேல வச்ச அன்பில அறிய ஆரம்பிச்சேனோ என்ற வாழ்க்கை மாறிட்டு. இதுக்கு நான் உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா இயேசு என் மேல வச்ச அன்பை அறிய 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 அவரே என்ன பார்த்துக் கொள்வார். எனக்கு வேற ஒன்றும் பெருசா தெரியாது. அதைத்தான் இங்க அவர் பேசுறார் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது என்று கேட்கிறார். பிரிப்பவன் யார் என்று இல்ல, பைபிள்ல இது என்ன பொறுத்தளவில் இது இந்த வசனம் அவர்கள் பிழை எழுதப்பட்டிருக்கு. பிரிப்பது அது எது? ஏனெண்டா அடுத்த வசனம் சொல்லுது, உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இது ஒரு மனுஷனை குறிச்சு பேசல. இன்னைக்கு உலகத்தில இருந்து, இருள் சூழ்ந்த உலகத்தில இருந்து வருகிற காரியங்கள், பிசாசனுடைய காரியங்களோட பேசுற. இது தனிப்பட்ட மனுஷன் இல்லை. தனிப்பட்ட மனுஷன் என்று அனைவர் விளங்குறபடியாத்தான் நாங்க சிலவோட யாரோட மாம்சத்துக்கு சண்டைக்கு போவோம். டேய், இயேசு என்னோட இருக்கீங்க, நீ யாரா என்னை எதிர்க்கிறேன்னு சொல்லி தனிப்பட்ட மனுஷனோட மாம்சத்தின் ரீதியில சண்டை போடுவோம். அது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்லராக, பாக்ஸராக வரையில, நல்ல அடிபடக்கூடியவனாக இந்த மாத்திரத்துக்கு இயேசு வரையில. இயேசு வந்தது நமக்கு ஜீவனையும் உலகத்து இருள்ல இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க. சோ கிறிஸ்து என் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது ஏது? உபத்திரவமா, வியாக்குலமோ என்று சொல்லிட்டு பிறகுதான் 36 சொன்னான், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. பாருங்க வசனம், நம்மில என்ன நேசிக்கிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நாங்கள் எங்கெங்கெல்லாம் நான் பிளவிட்டதுகளைத்தான் நான் உங்களுக்கு என் வாழ்க்கையில நான் என்னென்னத்தை எல்லாம் சத்தியத்தை அறியாம இழந்தேனோ அதுல இருந்துதான் நானும் கூட உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வா. நீங்க சிலவோட யாரும் நினைக்க கூடாது, சபேஷன் அன்றைக்கு அப்படி சொன்னார், இன்றைக்கு இப்படி. யாரும் இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் இல்லை. யாரும் கற்றுக்கொண்டீங்க வரையில. அப்பப்ப ஆவியானவர் நாங்க விரும்பங்களுக்கு கற்றுத்தரைக்கதான் நாங்க முன்னே அறிஞ்சு கொண்டது இப்படியே. இப்ப பாருங்க, இதான் கண். எங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை தந்தோண்டே இருப்பார். சோ என்ன நேசிக்கிறவனாலதான் இந்த வாழ்க்கையில ஜெயம் பெற போஸ். இப்ப விளங்குதா? இப்ப இது கூட இருதயத்துல பதிஞ்சிட்டுதா? இப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டுது இல்ல, விசுவாசம் வந்துட்டுது இல்ல. சோ இயேசுவை விட வேற யாரும் உங்களை நேசிச்சிருக்கிறாங்களா உலகத்துல? முடியுமா? முடியாது. இயேசு யாரு? கடவுள். இயேசுவாலதான் சகலதும், சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் கடவுள். இப்ப அவர் உங்களை நேசிச்சிருக்கிறார். அவராலதான் பவுல் சொல்லுகிறார், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக.
தமிழ் மற்ற மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு தெரியுமா? வெற்றி மேல் வெற்றி. இதை வச்சுதான் பாட்டு எழுதியிருக்கிறார். வெற்றி மேல் வெற்றி வரும். இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்க? எங்களே அறியாமலே இன்னைக்கு எவ்வளவு வார்த்தைகள் ஆவியானவர் பேசிட்டார். அப்ப இங்க எனக்கு கிடைச்ச இன்னும் ஒரு ஹைலைட் இதுலா, முந்தி நாங்க என்ன செய்வோம்டா, உபத்திரவம், வியாக்குலம், துன்பம் இது எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு ஆவியானவர் எங்களோட இருந்து உதவி செய்வார். அப்ப உபத்திரவமாவே இருக்கும். ஆனா உபத்திரவத்தை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவாருண்டு நாங்க நம்புறதுதான் எங்களோட வாழ்க்கை. தயவு செய்து அதை விட்டு வெளியில வாங்க. உபத்திரவத்தோட இயேசு எங்களோட சேர்ந்து அவர் உபத்திரப்படறது அல்ல. எங்களுக்கு பலத்தை தாரர். ஓகே தம்பி, இந்த உபத்திரவத்தை நீ தாங்கி கொண்டிரு, இந்த நான் உனக்கு பலத்தை தாரன். இது உலகத்தாருடைய பேச்சு. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, வெற்றி மேல் வெற்றி பெற என்றா நீங்க அதுல அந்த உபத்திரவத்தை நீங்க என்ன செய்றீங்க? தள்ளுறீங்க வெளியில. வியாதி என்றா வியாதி வெளியில போகுது. சோ இது நம்முடைய விசுவாசத்தோட தான் இருக்கு. நம்முடைய நமக்கு கிடைச்ச விசுவாசம். ஆமென். சோ அப்ப இங்க நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இது எல்லாவற்றிலையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இதுக்கு உள்ளடக்கிட்ட உபத்திரவம், வியாக்குலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மை நேசிக்கிறவராலே, இயேசு கிறிஸ்துவால, அவருடைய கிருபையால, சிலுவையில் ஏற்கனவே அவர் செய்து முடிச்சதுனால முற்றும், கொஞ்சம் இல்ல முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கு. தங்கி கொண்டு இப்படியே இருக்கிறவர்களா இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர். ஆமென். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? இதை பெற்றுக்கொள்ளுங்க. இத நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆமென். சோ அப்ப இப்ப ஸ்டார்ட்ல என்ன நாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, துர்மனச்சாட்சி, அதை குறிச்சு நான் இப்ப வாசனங்கள் வாசிக்கப்போம். இப்ப இது ரெண்டையும் நாம லிங்க் பண்ணுவோம். இல்ல ஆண்டோட வார்த்தை எல்லாத்தையும் நீங்க ஒன்றோட உண்டு, நான் பேசுற ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? நீங்க இணைச்சு கொள்ளலாம். அப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் அவர் பொய் அல்ல, அவர் உண்மையானவர். அவருடைய சத்தியம் அது பல வழிவில பேசப்படும். ஆனா நீங்க அவருடைய கருப்பொருளை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒன்றா இருக்கும். இப்ப ஒன்று தீமோத்தேயு 1:19, இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, என்னத்தையாம் தள்ளிவிட்டது? நல் மனச்சாட்சி. இதுக்கு ஆப்போசிட் என்ன? இதுக்கு எதிர்மறை என்ன? துர்மனச்சாட்சி அல்லது பாவம், குற்ற உணர்வு. அப்ப சொல்ற நல் மனச்சாட்சி. இந்த நல் மனச்சாட்சியை நம்ம எப்படி எடுக்க முடியும்டா, உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலையும் எடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இந்த நல் மனச்சாட்சி ஒரு மனுஷனுக்கு இலவசமாய் கிடைக்கும். சோ இந்த நல் மனச்சாட்சி எங்கட செய்கைகளின் அடிப்படையில வாரதில்லை. எங்களுக்கு நல் மனச்சாட்சி என்றைக்கும் பெறப்போறது. நியாயப்பிரமாணம் சட்ட திட்டங்கள்ல வாழ்றவனுக்கு என்றைக்கும் துர்மனச்சாட்சி தான் இருக்கு. ஏனென்றா அது எங்களுக்கு நல்மனச்சாட்சியை தராஸ் என்றால், நான் அதன்படி சரியாக வாழ்ந்தால் மட்டும்தான் எனக்கு நல்மனச்சாட்சி அங்க இருக்கு. அப்ப நல்மனச்சாட்சி எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் என்றதை உங்களுக்கு ஒரு கேள்வி பொருவா. இப்ப பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். அந்த மன்னிப்பு நிச்சயம் எனக்குள்ள
என்றைக்குமே ஓடிக்கொண்டிருக்கு. என் வாழ்க்கையில தப்பு விட்ட காலத்திலையும் ஓடுச்சு. இதுக்கு பேர் தான் நல் மனச்சாட்சி. சோ இந்த நல் மனச்சாட்சி இல்லையண்டா நீங்க இயேசுவோட நீங்க தொடர்பு வைக்கவே முடியாது, தெரியுமா? நீங்க ஜெபிக்கவே முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜெபிக்கிறது எதுவோ அது கிடைக்கும் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த உறவைத்தான் இயேசு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற. பாருங்க, இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல் மனச்சாட்சியோட தான் நமக்கு இயேசுவால நமக்கு கிடைச்ச அந்த விசுவாசம் செயல்படுச்சு. பாருங்க, அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்க போறேன். 1 தீமோத்தேயு 3:9. 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை, என்னத்த? விசுவாசத்தின் ரகசியத்தை. விசுவாசம் என்றது நான் உங்களுக்கு முந்தியும் பிரசங்கிச்சிருக்கிறேன். விசுவாசம் என்றது நம்மிடத்துல இருந்ததல்ல. முதல் இப்ப உலகத்துல இருக்கிற மக்கள் தாம் செய்கிற கிரியைகளை தான் விசுவாசமா நினைச்சாங்க. நான் இப்படி இப்படி செய்தா கடவுள் இப்படி இப்படி செய்வார். இது விசுவாசம் அல்ல. நம்முடைய விசுவாசத்தினால கடவுளை நீங்க நகர்த்த முடியாது. நம்முடைய விசுவாசத்தினால கடவுளை நீங்க என்ன கொண்ட செய்ய கொண்டு நீங்க அவரை பரலோகத்திலிருந்து கீழே இறக்க முடியாது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்படணும். சோ இந்த கிருபையும் விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவால் வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் இது ரெண்டும் இயேசு என்றே நீங்க பார்க்கணும். சோ அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் அளவான முயற்சிக்கிறார். அதனாலதான் பைபிள் அதே இடத்துல சொல்லுது, கேள்வியினால் என்ன வெறும்? விசுவாசம் வெறும். மனுஷன் சுவிசேஷத்தை கேட்கிறதுனால் விசுவாசம் வெறும். இப்ப நீங்க கேட்கறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் வெறும், நிச்சயமாய் வெறும். விசுவாசம் எங்களுக்கு என்னத்தை தரும்? பிறகு இளைப்பாறுதலை தரும், ஆறுதலை தரும். எந்த காரியத்திலையும் உங்களுக்கு ஆறுதலை தரும். ஏண்டா அவருக்கு மேலான உலகத்துல எந்த ஒரு வல்லமையும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் என்ன மேற்கொள்ள முடியாது. அதான் சொல்றேன், விசுவாசத்தின் ரகசியத்தை. எந்த விசுவாசம் என்றா விசுவாசத்தின் ரகசியம் என்று சொல்லலாமா? அப்படி நான் பெரிய ஆளா? இல்ல. கிறிஸ்துவனுடைய விசுவாசம் அவருடைய கிருபைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அநேகர் கிருபையின் சுவிசேஷத்தை அல்லது அவருடைய அன்பை குறித்து அறியாதபடியாலதான் விசுவாசம் கிரிய செய்யல. சோ விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியில், நல் மனச்சாட்சியில் அல்லது குட் கான்சியஸ்ல காத்து கொள்ளுகிறவளாயிருக்க வேண்டும். அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த சுத்த மனச்சாட்சி தான் விசுவாசத்தின் ரகசியத்தை காத்துக்கொள்ளுதான். நான் இயேசு கிறிஸ்துவால் இப்ப மன்னிக்கப்பட்டு அவரோட சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவருடைய பிள்ளையாக மறுபடி பிறந்திருக்கு. இது வந்து என் மனச்சாட்சி வந்து உண்மையா சுத்தமா இருக்கு. யார் வந்து என்ன மாறிச்சாறு என்ன பேசினாலும் நான் இந்த மனச்சாட்சியில கடவுளுடைய வழியில, ஆவிக்குரிய வழியில நான் சுத்த மனச்சாட்சியா இருக்கிறேன். இயேசு மன்னிச்சது உண்மை, நான் மாறவே மாட்டேன். அதுல அவருடைய ரத்தத்தாலதான் பாவ மன்னிப்பு, அவருடைய ஒற்றே பலியினால 2025ஆம் ஆண்டுக்கு முதல் அவர் மனுக்குலத்தினுடைய
பாவத்தையும் சாபங்களையும் நோய்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் இன்னல்களையும் சகலதையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் எங்களை முற்று முழுதாக விடுதலாக்கி விட்டார் என்கின்ற சுத்த மனச்சாட்சியோட வாழ்கிற ஒவ்வொருவரும் நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கை இன்றையில இருந்து மாறும். ஆமென். இங்க ஒரு ரிப்ளையும் காணையில. இதுதான் சுத்த மனச்சாட்சி. சரி, இன்னும் நீங்க இத பெற்றுக்கொள்ளல, நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணும். இந்த சுத்த மனச்சாட்சி நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ற வேளையில அது உங்களை முழுக்க ஆளுகை செய்யும். அதுக்கு முதல் மனுஷனுக்கு எப்பவும் துர்மனச்சாட்சி, பாவ குற்ற உணர்வு இதுதான் இருக்கு. இதோட நீங்க நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவோட எனக்கு உறவு இருக்கு என்று சொல்றதெல்லாம் போய் அது எங்களுக்கு தெரியாம இருக்கிறபடியாலதான் எங்களுக்கு அது பொய் என்று தெரியல. இந்த நாளெல்லாம் முன்னே இயேசுவை ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்வுல தான் இயேசுவோட நான் செய்தோம். ஏன்னா எங்களுக்கு அந்த நிச்சயத்தை யாரும் தெரியல. அந்த நிச்சயம் எங்களுக்கு வந்து வந்து போகும். இங்க பவுல் சொல்லுகிறார், நீ துர்மனச்சாட்சியை என்ன செய், நல் மனச்சாட்சியை காத்துக்கொள். நல் மனச்சாட்சி நம்ம காத்துக்கொள்ளைக்கு விசுவாச கப்பல் எங்களோட வாழ்க்கை நல்லா ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்றேன். ஓகே, பாருங்க 2 தீமோத்தேயு 1:4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை. தீமோத்தேயு அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்கள் முன்னால மற்ற காரியங்களை தான் நாங்க பெருமைன்னு சொல்லலாம். நான் பெருமையாண்டு நீங்க எடுக்கவும் முடியாது. இப்ப நான் சொல்றேன் தைரியமாக, நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை நான் பெற்றிருக்கேன். நான் உங்கள் முன்னுக்கு தைரியமா சொல்றேன். நீங்க நம்பினா சரி, நம்பாட்டிக்கு சரி, எனக்கு ஒண்ணு என்ன, நான் இது பெருமை இல்லை, என்னடா இது கிருபையால எனக்கு கிடைக்குது. ஏன், எப்படி கிடைக்குது? அந்த வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை நான் பெற்றுக்கொள்றேன். அப்ப விசுவாசத்தை நாம பெற்றுக்கொள்றோம். யூதா சொல்றார், நம்மை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, பேதுரு சொல்றார், யூதாவில சொல்றார். யூதாவில எப்படி சொல்லப்படுதுண்டா, அங்கேயும் ஒரு விசை யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், 3ஆம் வசனம் சொல்லுது, ஒரு விசை பெற்றுக்கொண்ட விசுவாசம். அப்ப விசுவாசத்தை நாம பெற்றுக்கொள்றோம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு, அதாவது முன்னோர்கள் முதற்கொண்டு, அதாவது பழைய உடன்படிக்கையில் இருந்தார்கள் தானே விசுவாச தகப்பன்மார்கள், ஆபிரகாம் உட்பட. என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை. அப்ப இங்க என்ன சொல்ற? சுத்த மனச்சாட்சியோட தான் நீங்க என்ன செய்யணுமா? ஆராதிக்கணும். இல்ல நீங்க பாக்குறீங்களா என்ன வசனம்? 2 தீமோத்தி chapter 1 and chapter 2 எத்தனையாவது? 1 and 4. Okay. Verse 1 and 4. Sorry, chapter 1 and verse 4. என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோசரிக்கிறேன் என்று. இந்த சுத்த மனச்சாட்சி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை தன்னுடைய ரத்தத்தினால
உலக தோற்றத்துக்கு முதலே கழுவிட்டார். தெரியுமா? பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஒரு மனுஷன் இயேசுவோட அல்லது கடவுளோட, இயேசுண்டா கடவுள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாரும் மூண்டும் ஒருவர் தான். நீங்க உங்களோட தகப்பனோட நீங்க பேசணும், உறவு கொள்ளணும்டா, நீங்க உங்களோட பலத்தாலேயோ உங்களோட நல் கிரியைகளாலேயோ நீங்க அவரோட சேர முடியாது. நீங்க அவரோட துர்மனச்சாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் அவரிடத்துல வெறத்துக்குரிய பிராயச்சித்தத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையில செய்து முடிச்சிட்டார். செய்து முடிச்சபடியால் அவர் சொல்றார், இப்ப சுத்த மனச்சாட்சி நீங்க என்னிடத்துல வாங்க. சுத்த மனச்சாட்சியோட என்னிடத்துல வாங்கன்றார். துர்மனச்சாட்சி நீங்கி சுத்த மனச்சாட்சியோட வாங்க. என்ன நானே பலியாக்கிட்டேன். மாறாக துர்மனச்சாட்சியோட இன்னும் நாம இயேசுவோட வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தா, துர்மனச்சாட்சியோட ஒருவன் இயேசுவோட வாழ்ந்து கொண்டிருப்பானா இருந்தா, பிசாசுக்கும் அல்லது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இங்கதான் கிறிஸ்தவர்கள் பெரிய ஒரு பிளவு உண்டாக்கப்பட்ட. தீத்து 1:15 சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். சுத்தம் உள்ளவருக்கு யார் இந்த சுத்தம் உள்ளவர்கள்? இயேசுவால் சுத்தமாக்கப்பட்டவர்கள். இயேசுவால் ஒரு மனுஷன் சுத்தமாக்கப்படலைன்னா அவன் இன்றைக்கும் சுத்தமாக போறதில்லை. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டார், உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் சுத்தம் உள்ளவன் அல்ல, எவனும் நீதிமான அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றிருக்கிறார். நம்ம சுத்தமாக்க முடியாது. எவ்வளவு நீங்க முயற்சிங்க, இன்றையிலிருந்து நான் இதை விட போறேன், இன்றையிலிருந்து நான் இப்படி வாழ போறேன், இன்றையிலிருந்து நான் அப்படி செய்ய போறேன் நீங்க சொல்லி பாருங்க பாப்போம். சொன்ன அடுத்த நிமிஷமே நீங்க ஃபெயில் ஆடுவீங்க. எப்ப இஸ்ரவேல் மக்கள் கிருபையினால எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு கொண்டு வந்து, எப்ப அவர்கள் சீனாய் மலையில இருந்து கடவுளுக்கு அவர்கள் ஒரு பெரிய வாக்குறுதி பண்ணார்களோ, ஆண்டவரே நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க செய்வோம் என்று சொன்னார்களோ, அன்றைக்கு அடுத்த செகண்டே அவர்கள் என்ன விக்கிரத்தை உருவாக்கிட்டார். கன்று குட்டிய கடவுளாக மாற்றி வழிபட்டார். சொன்ன அடுத்த இப்ப நான் இயேசுவால சுத்தமாக்கப்பட்டபடியால எனக்கு சகலதும் சுத்தமாத்தான் இருக்கு. இப்ப நான் எதை தொட்டாலும் நான் திட்டப்பட மாட்டேன், தொட்டவைகள்லாம் திட்டா. சோ இங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில வாழ்ற மக்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அல்லது இந்து மக்களா இருக்கலாம், தீட்டண்ட காரியம் இங்க இருந்தா உருவான பழைய உடன்படிக்கையில இருக்கு. நாம சுத்தம் இல்லாதபடியால நாம எதை செய்தாலும் தீட்டாகும். சோ சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும், பாருங்க இங்க அவிசுவாசியை கொண்டு வர, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஒன்றும். பேதுரு பாத்தீங்கன்னா, பேதுருக்கு ஒரு சொப்பனம் கிடைச்சு, ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு. உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலர் இருக்கு. பேதுருக்கு
சகலதும் எல்லா உயிரினங்களும் அங்க காண்பிக்கப்பட்டுச்சு. அப்ப பேதுரு சொன்னா, ஓ ஆண்டவரே, தீட்டானது ஒன்று நான் சாப்பிட மாட்டேனே. ஞாபகம் இருக்கோ தெரியா உங்களுக்கு இந்த? அப்ப ஆண்டவர் என்ன திருப்பி சொன்னார்? நான் சுத்தமாக்கினத நீ என்ன செய்யாத, தீட்டாக வேண்டாம். அதுக்குள்ள சகலதும் இருந்திருக்கு. அவனோட தரிசனத்துல சகலதும் வானத்தில் இருந்து இறங்கு. சொன்னார், நான் சுத்தமாக்கினத நீ தீட்டென்று சொல்லாத. அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன, ஒன்றும் சுத்தமேறாது. பாருங்க அடுத்த வசனம். அதே வசனத்துல அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமா இருக்கு. என்னவாம்? எது? புத்தியும் மனச்சாட்சி. மனச்சாட்சி இயேசு அவிசுவாசிகளுக்கு எப்போ என்னவா இருக்குமா? அசுத்தமா தான் இருக்கு. அவர் எப்பேற்பட்டவரா இருக்கலாம், ஒரு ஞானியா இருக்கலாம், ஒரு போதகரா இருக்கலாம், அல்லது ஒரு சிறந்த மனுஷனா இருக்கலாம், அல்லது காந்தியா இருக்கலாம், அல்லது ஆபிரகாம் லிங்கனா இருக்கலாம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவால வந்த சுத்த மனச்சாட்சி இல்லையண்டா அவங்களுடைய மனச்சாட்சி அது குற்றமுள்ளதான் இருக்கு. ரைட். எபிரேயர் 9:9 இங்கதான் மனச்சாட்சி எப்படி ஆண்டவர் சுத்திகரிச்சிருக்கார் என்பதை நீங்க பார்க்க போறீங்க. அந்த கூடாரம் எபிரேயர் 9:9 யாரும் நோக்கியா? ஹீப்ரு chapter 9 verse 9. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாயிருந்தது, அல்லது மனச்சாட்சியை சுத்திகரிக்க முடியாம இருந்தது. எந்த இது? பழைய உடன்படிக்கையில நிழலாக இயேசு கிறிஸ்துனுடைய பலிக்கு நிழலாக கொடுக்கப்பட்ட பலிமுறைகள் மனச்சாட்சிய சுத்தப்படுத்தலையா? இப்ப 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு அல்லது ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை என்ன செய்திருக்கான்? சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமா? செத்த கிரியல் இருந்தா அல்லது எதிரில் இருந்தாலும் உங்களோட மனச்சாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று கேட்கிற. என்னத்துக்கு? ஆராதனை செய்வதற்கு. இயேசுவோட நீங்க உறவு கொள்ள, உண்மையான கடவுளோட. நீங்க கடவுளால வந்த ஜனங்க, பிசாசால நான் வரையில, எனது உலகத்துல நான் சும்மா நான் பிறக்கையில. சகல சிருஷ்டிப்புக்கும் சொந்தக்காரனாகிய கடவுளால் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். கொஞ்ச காலம் நான் இருளுக்குள்ள இருந்தேன், அவ்வளவுதான். கொஞ்ச காலம் அவருடைய சுவிசேஷ மகிமையின் ஒளி என்னுடைய முகத்துல பிரகாசிக்கல. அதனால நான் எவ்வளவோ காரியத்தை இழந்தேன். ஆனா இனி என் மேல ஒளி வீசுது. அப்படிதான் கொரிந்தியர்ல சொல்லப்படுது, 2 கொரிந்தியர் 4. இப்ப இனி என் மனச்சாட்சி இப்ப சுத்த மனச்சாட்சியா இருக்கு, கடவுளுக்கு ஏற்ற மனச்சாட்சியா இருக்கு. இனி இந்த மனச்சாட்சியை யாரும் என்ன செய்ய முடியாது? கொள்ளையிட முடியாது.
பாஸ்டர் 9:14 வந்து நல்ல வடிவா எழுதி இருக்கிறாங்க இங்கிலீஷ்ல, எந்த டிரான்ஸ்லேஷன்ல. ஆமென். படிங்க பாப்போம், கேட்போம். யாராவது ஒரு ஆள் நான் படிக்கிறேன். How much more is done by the blood of Christ? He offered himself through the eternal Spirit as a perfect sacrifice. To God, his blood will make our consciousness pure from useless acts. Yeah, his blood make our consciousness pure. Pure from useless acts, so we may serve the living God. Amen. To serve the living God. ஜீவனுள்ள லிவிங் கோட், உயிருள்ள கடவுளை நாங்க வர்ஷிப் பண்றதுக்கு அல்லது அவரை தொழுது கொள்றதுக்கு, அவரிடத்துல உறவு கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள எங்களோட மனச்சாட்சிய சுத்திகரிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நான் சொல்லணும்னா, எங்களோட மனச்சாட்சியில தான் எங்களோட லைஃப் தங்கி இருக்கு. இதைத்தான் நான் இதுல பார்க்கிறேன். எங்களோட மனச்சாட்சி சுத்தமா இருந்தா எங்கள் வாழ்க்கை முழுவதும் சுத்தமா இருக்கு. ஆமென். ஏனென்றா இயேசுண்ட ரத்தம் எங்களோட மனச்சாட்சியை தான் சுத்திகரிச்சிருக்கு. இயேசுண்ட ரத்தம், ஓகே சபேஷன், இனிமேல் நீ எந்த ஒரு தப்பும் செய்யாம வாழுவ என்று இயேசு யார்கிட்டையும் சொன்னதும் இல்லை, யாரும் வாழ்ந்ததா சரித்திரமும் இல்லை. பவுலே, நான் உன்னை தொட்டுட்டேன், நீ எனக்காக வேதாகமத்தை எழுத போறாய், ஆனா நீ எந்த ஒரு தப்புமே செய்ய மாட்டாய். பவுல் சொன்னார், பாவிகளுக்குள்ளேயே பிரதான பாவினா. சோ அதுக்காக எந்த ஒரு மனுஷனும் நாங்க ஓகே நாங்க விரும்பினதை செய்வோம் என்று வாழ்றதுக்கு எந்த மனுஷனும் விருப்பம் இல்லை. எந்த மனுஷனும் தன்னை எப்படி அசுத்தமான செயல்கள் இருந்து தன்னை விடுவிக்கலாம் என்றுதான் அவன் யோசிக்கிறான். ஆமென். சோ அதனால நீங்க அதை குறிச்சு பயப்பட தேவையில்லை. இப்படி சொன்ன உடனே நாங்க கூட இன்னும். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னத்தை மனுஷனிடத்துல செய்யறாரு, எது இன்றைக்கு மனுஷர் புரியாம இருக்கான்னு சொன்னா, நம்முடைய மனச்சாட்சி, நம்முடைய கான்சியஸ். இப்படி பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து அவர்கள் புசித்த உடனே அவர்களுக்கு என்ன உண்டானதா? துர்மனச்சாட்சி, கில்ட்டி கான்சியஸ் உண்டான. அதனால அவர்கள் தேவனை விட்டு ஒளிந்தார். இப்ப ஆண்டவர் சொல்ற, துர்மனச்சாட்சி நீ என்ன செய், என்னிடத்துல தைரியமாய் வா, கிட்டவா, தைரியமாய் வா. சோ அப்ப அவர்களுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு துர்மனச்சாட்சி வந்தோன்னு என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு அவர்கள்லாம் போனார்கள். சோ அந்த துர்மனச்சாட்சி என்னத்தை காண்பிச்சது? தாங்கள் நிர்வாணி, தங்களிடத்துல நாங்க பாவி, எங்களிடத்துல இப்ப ஒன்றும் இல்லை. நிர்வாணி ரெண்டு அர்த்தத்தை சொல்லுது. ஒன்று வந்து நாம பாவி, அடுத்தது நாம கைவிடப்பட்டவர்கள். சோ நீங்க கைவிடப்படையில. பைபிள் சொல்லுது, உங்களை நேசித்தவரால நீங்கள் முற்றிலும் நீங்க என்ன செய்வீங்களா? ஜெயம் கொள்வீர்கள். நீங்க கைவிடப்படையில. நீங்க உங்களுடைய அன்பில நிக்கிறபடியால, உங்களுடைய விசுவாசத்துல நிக்கிறபடியால, உங்களுடைய பலத்துல நிக்கிறபடியால, உங்களுடைய நன்மை தீமை அறிகிற அந்த அறிவில நீங்க நிக்கிறபடியாலதான் நீங்க கைவிடப்பட்டவர்கள் போல உங்களுடைய மனச்சாட்சியில சூடு உண்டாயிற்று. ஆமென். சோ இன்றைக்கு உண்மையா
இந்த கூட்டத்துல இல்லாதவர்கள் கனவே நீங்க மிஸ் பண்றீங்க. இதை என் லைஃபிலேயே நான் இப்படி ஒரு காரியத்தை நான் கொடுத்தது இல்லை. இந்த மனச்சாட்சியில இப்படி நான் தெளிவா பேசினதல்ல. சோ இங்கதான் விசுவாசம் இருக்கு பாருங்க. சிலர் மனச்சாட்சியில சூடுண்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துறார். அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 10:2. துர்மனச்சாட்சி நீங்க அல்லது துர்மனச்சாட்சி நீங்கி நல் மனச்சாட்சியோட, நான் சொன்ன நல் மனச்சாட்சியோட தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இந்த இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாருங்க எப்படி எங்களுக்கு அழைப்பு ஆண்டவர் சொல்ற. இதை விட வேற அழைப்பு வேணுமா? எங்க சேர சொல்ற பாருங்க, எங்க சேர சொல்றாருன்னா அதே புத்தகத்துல, எபிரேயர் புத்தகத்துல நான் நினைக்கிறேன் 4, எஸ், எபிரேயர் 4 இருக்கு, எடுப்போமா? எபிரேயர் 4 கடைசி வசனம். கடைசி வசனம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் அங்க தைரியமாக்க கிருபாசான தண்டையிலே சேர கடவும். ஆமென். இது எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவற்ற அன்பின் உறவை இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறும். அவரிடத்துல தண்டனையை பெற நாம் ஒருவரும் போக முடியாது. அது நீங்க வேற கடவுளை தான் பார்க்கணும். அதுக்கு போய் வேற கடவுள் இல்ல, வேற பிசாசத்தான் நீங்க பார்க்கணும். இயேசு அன்றில் இருந்து சிறுவேளை மறிச்ச பிறகு இல்ல அவர் கடவுளாக வெளிப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முதலே அவர் தான் இயேசு. உலக தோற்றத்துக்கு முதலே அவர் அன்பாகவே இருந்தார் தான் பைபிள் சொல்லுது. உலக தோற்றத்துக்கு முதலே அவர் அடிக்கப்படுவதற்கு ஆயத்தமா இருந்தார் என்று வேதம் சொல்லுது. சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் இயேசு கடவுளா வெளிப்பட்டார் என்று தான் இவ்வளவு நாள் லேர்ன் பண்ணி நாங்கள் பாஸ்டர். ஏனென்றா அந்த பவர் இருக்குது. உலக தோற்றத்தில இருந்து சத்தியம் மறைக்கப்பட்டு. ஆனா ஆண்டவர்ட்ட கிருபை இந்த எங்களுக்கு இதை வெளிப்படுத்துறாரு. ஆனா நாங்க அதை கிராஸ் பண்றதுக்கு நாம என்ன செய்யறோம்? கொஞ்சம் அசட்டையா இருக்கும், அவ்வளவுதான். இங்கதான் எங்களோட வாழ்க்கையின் வெற்றி இருக்கின்றதை நாங்க மறந்துடுறோம். பிசாசங்களை திருடுறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய. ஆங்கிலத்தில் இருக்கு நீட் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் நீட் இருக்கா. ஆங்கிலத்தில் இருக்க வாசிங்க, வாய்ச்சி முடிக்கிற நீங்க ஆங்கிலத்தை செய்யுங்க. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக. அங்க என்ன சொல்றார் எபிரேயர் 10 துர்மனச்சாட்சி நீங்க, துர்மனச்சாட்சியை தள்ளிவிட்டு
இனி உங்களுக்கு வேண்டாம் திருமணச்சாட்சி, நான் உங்களோட பாவத்தை மன்னிச்சிட்டேன், உங்களோட அக்கிரமங்களை மன்னிச்சிட்டேன், இப்ப நீங்க என்ற பிள்ளைன்னு நான் தைரியமா சொல்றேன். காரணம் நீங்கள் அல்ல, நான் என்ன ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடியா, என்ற ரத்தத்தால நீங்க மன்னிக்கப்பட்டபடியா, என்ற அன்பு இப்ப உலகத்துக்கு முழுவதுக்கு நான் என்ன செய்துட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ரைட்? இனி நீங்க இரக்கத்தை பெற, ஏற்ற சமயத்துல கிருபை அடைய தைரியமா வாங்க. திருமணச்சாட்சியை தள்ளி விடுங்க. மன்னிக்கப்படாத நிச்சயங்கள் இருந்து வெளியில வாங்க. நீங்க சுகப்படாத நிச்சயத்திலிருந்து வெளியில வாங்க. எத்தனை பேர் நீங்க இன்னும் இயேசு எனக்கு சுகம் தருவார் என்ற முழு நிச்சயம் உங்களுக்கு இல்லாம இருக்கு? இன்றைக்கு நீங்க அதை விட்டு நீங்க இன்றைக்கு வெளியில வந்தே ஆக. நான் ஒன்று சொல்றேன், நானும் இதை நம்பாத மனுஷன். யாராவது பாச தலையில கை வச்சா சுகம் கிடைச்சா நான் இயேசுவை நம்புவேன், இல்லையண்டா இல்ல. ஆனா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப ஆவியானவர் சத்தியத்தினூடாக என்னை நடத்தி கொண்டே போற. எப்படி நடத்துறாரு? இல்ல, இயேசு சிலுவையில சகலதையும் சுமந்துட்டார். இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுது. ஆமென். சோ நான் விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டேன் ஒரு காலத்துல. சோ நல் மனச்சாட்சி இருந்தா நானும் இயேசுவுமே என்ற வெற்றியை காணுவோம். எனக்கு இன்னொரு போதகர் தேவை. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற சுவிசேஷம் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்குமா இருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று இயேசு சொன்னாரா இல்லையா? ஓகே, இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவையா இருக்கு. அன்னு சொல்ல தைரியமாய் கிருபாசன தண்டை சேரக்கணும். Pastor, English படிக்கட்டா? Please. Let us then feel very sure that we can come before God's throne where there is grace. There we can receive mercy and grace to help us when we need it. Yes, help us when we need it. இந்த வேர்டத்தான் நான் எதிர்பார்த்தேன். When we need. எப்ப எங்களுக்கு இரக்கமும் கிருபையின் தேவையோ அந்த டைம்ல அது சகாயம் செய்யுமா? சோ எப்ப எனக்கு ஒரு கேன்சர் என்று டாக்டர் சொன்னாரோ அங்க நமக்கு இரக்கமும் கிருபையும் தேவை. ஆமென். இப்ப இது சும்மா சர்வசாதாரணமானதல்ல. இப்ப பைபிள் சொல்லுது, உலகம் இருளால் சூழப்பட்டிருக்கு. உலகம் இருளால் சூழப்பட்டிருக்கு. இருள் அதிகரிச்சு கொண்டுதான் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ எத்தனை பேருக்கு தெரியும் இருளை மேற்கொள்றதுக்கு என்ன தேவை? யாராவது சொல்லுங்க. வெளிச்சம் தேவை. ஆமென். வேற ஏதாவது இருளை மேற்கொள்ளுமா? வெளிச்சம் மட்டும்தான் இருளை மேற்கொள்ளும். ஆமென். இப்ப சொல்லுங்க, பைபிள்ல ஆண்டவர் வெளிச்சத்தை என்னத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்? சுவிசேஷத்துக்கு. ஜீசஸ். எஸ், ஜீசஸ் தான். அது என்ன வடிவில் இப்ப வருது? சுவிசேஷம்.
நற்செய்தி, அல்லது அவருடைய சத்திய. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எது மேற்கொள்ள போது? அவருடைய வசனம், நற்செய்தி, சுவிசேஷம். உலகத்தில் இருக்கிற இருளை இப்ப ஆண்டவர் எதனால மேற்கொள்ள போறாராம்? சரி, இப்ப 2 கொரிந்தியர் இப்போ 2 கொரிந்தியர் 4:3. 2 கொரிந்தியர் 4:3. எங்கள் சுவிசேஷம் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அல்லது கிருபையினுடைய சுவிசேஷம் அல்லது சமாதானத்தினுடைய சுவிசேஷம். இந்த கிருபை சுவிசேஷம், சமாதான சுவிசேஷம் என்று எல்லாமே வேறு வேறு பேரில் அழைக்கப்படுது. ஏண்டா அவருடைய சுவிசேஷம் தான் எங்களுக்கு என்னத்தை தந்தது? சமாதானத்தை. ரைட்? சோ அப்ப இந்த சுவிசேஷம் மறை பொருளா இருந்தா கெட்டு போறவர்களுக்கே அது என்னவா இருக்கா? மறை பொருளா இருக்கு. கெட்டு போறவர்கள் சொன்னா நீங்க நினைக்க கூடாது நரகத்துக்கு போறவர்கள். திரும்ப நான் சொல்றேன், இந்த பூமியில நாம கெட்டு போவா இருந்தா அல்லது துன்பங்கள், வியாக்குலங்கள், வேதனைகள், அங்க முதல் ரோமல சொல்ல கெட்டு போவா இருந்தா கெட்டு போறவர்களுக்கு தானாவது மறை பொருளா இருக்கு. இப்ப நாங்க சுவிசேஷத்துல நாம நாட்டம் இல்லை, சுவிசேஷத்தை நாம நம்பாம, சுவிசேஷத்தை நாம புறக்கணிக்க நாங்க தான் கெட்டு போறோம். ஏன்னா இயேசு உங்களை ஏற்கனவே நேசிச்சு அவரால ஜெயத்தப்படுற வழி இருக்கேக்க, எங்களை நேசிக்கிறவரால ஜெயத்தப்படுற வழி இருக்கேக்க நாம அலட்சியமா இருந்தா நாம தானே கெட்டுப்போம். தேவனுடைய அடுத்த வசனம், தேவனுடைய சாயலாயிருக்கிற அல்லது கிறிஸ்துவின் சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. பாருங்க, ஒளி என்ன ஒளி? ஒளிக்கு என்ன பேர்? சுவிசேஷத்தின் ஒளி. இன்னைக்கு சூரியன் உலகத்தில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கு. இன்னைக்கு உலகத்துல இருள் இருந்தது, ஆதியில் இருள் இருந்தது. தேவன் ஒளி உண்டாக்கட வேண்டார், ஒளி உண்டாச்சு. சோ அதனால நாங்க என்ன செய்யறோம்? இப்ப உலகத்துல இருளை ஒளியால மேற்கொண்டு நாம என்ன செய்யறோம்? பார்க்கின்றோம். சோ அதே போல இன்றைக்கு மனுஷனுக்குள்ள ஒரு கண் இருக்குது. அந்த கண் பைபிள்ல சொல்லுது மனக்கண். அந்த கண் இன்றைக்கு மனுஷனுக்கு குருடாக்கப்பட்டிருக்கு பிசாசினால. சோ அந்த கண் பார்வை அடைஞ்சா அந்த கண்ணுக்கு பார்வையை கொடுக்கிறது எது? சரி, இப்ப இப்படி பார்ப்போம். இப்படி சொல்றேன் நான், இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கண் இருக்கு, கண் பார்வை வடிவா தெரியும், சரிதானே? கண் பார்வை தெரியுதுண்டா நீங்க இருளுக்கு இருந்தா கண் தெரியுமா? இருளுக்குள்ள இருந்தோண்டா ஐயோ எனக்கு கண் தெரியல கண் தெரியலன்னு சொன்னா இது சாத்தியமாமா? இது சரியா? உள்ள அப்ப அந்த இருளுல உங்களுக்கு கண் தெரியாம இருக்கிறது காரணம் உங்களோட கண்ணா இல்லது இருளா? யாராவது சொல்லுங்க பிளீஸ். இருள். இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். எங்களோட கண்ணில பிழை இருக்கையில இருள்தான் எங்களுக்கு பார்வை இல்லாம போனஸ். அதே போல இன்றைக்கு உலகத்துல ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற இருள, அந்த இருள் தான் மனுஷனுடைய கண்ணை என்ன செய்யிருக்கா? பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். இப்ப இயேசு சொல்றார், இந்த கண்ணை, இந்த மனக்கண்ணை அவர் பார்வையடைய செய்யறதுக்குத்தான் இந்த அவருடைய சாயலா இருக்கிற மோத்திர இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிய வீச பண்ற. சோ அந்த வீசுறதுக்கு பயன்படுத்துற கருவி எல்லாம் நாங்க
ஆமென். சோ அப்ப இந்த ஒளிதான் என்ன செய்யப்படணுமா? வீசப்படணும். பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நம்முடைய மனசுல தான் ஆண்டவர் ஒரு கண் வச்சிருக்கிறார், தெரியுமா? அதுக்கு பேர் தான் மனக்கண். இந்து சொல்லுவாங்க நெற்றிக்கண். நெற்றிக்கண் துறவாவிட்டால் எல்லாம் இது ஒன்று இருக்கு. சோ இந்த மனக்கண்ண பிரபஞ்சத்தின் பிசாசு குருடாக்கி இருக்கிறான். சோ அப்ப இந்த மனக்கண் எங்களுக்கு குருடா இருக்கிறபடியால எங்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை, ஆண்டவருடைய வெளிச்சத்தை எங்களால பார்க்க முடியாம இருக்கு. அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களால. அப்ப அதனால எங்களுக்கு என்ன இல்லாம இருக்கு? விசுவாசம் இல்லாம இருக்கு. அதனால இருள்ல இருக்கிற உலகத்துல இருக்கிறத மட்டும்தான் நாம நம்பக்கூடியதா இருக்கு. உலகத்துல என்ன சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொள்வோம். கேன்சருக்கு மருத்துவம் இல்லையா ஏற்றுக்கொள்வோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அங்க ஜீவன் இருக்கண்டா நம்ப மாட்டேன். இப்ப உலக நான் சொல்றது இப்பதான் நான் எடுத்த தலையங்கத்துக்கு போறேன். அதுக்காக இழுக்க போறையில முடிக்க போறேன். பின்னுக்கு இருந்து இப்ப முன்னுக்கு வந்து முடிக்க போறேன். நான் ஏன்னா இந்த ஒளிய இப்ப இதுக்குள்ள கொண்டு வந்த முடியாது. பாருங்க, திரும்ப இதை சொல்லி போட்டு நாங்க போறோம். தேவனுடைய சாயலா இருக்கிற, கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற மகிமையான, அல்லது மற்ற மொழிபெயர்ப்பில் இருக்கு வல்லமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப தேவனுடைய வல்லம் எங்க இருக்காம்? சுவிசேஷத்துல. ஏண்டா இத ரோமரிலே பவுல் சொல்லுகிறார். என்ன? சுவிசேஷத்தை குறிச்சு, நற்செய்தியை குறிச்சு நான் வெட்கப்படேன். ஏன்? இதுதான் ரட்சிப்பின் வல்லமையா இருக்கு, தேவ பலனா இருக்குது. ஆங்கிலத்துல வல்லமைன்னு தான் போட்டப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சாயலா இருக்க கிறிஸ்துவின் வல்லமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய அல்லது நம்பாதவர்களுடைய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். நம்முடைய கண் வெளிச்சமாத்தான் இருக்கு, சரீரத்தில் இருக்கிற கண், அதுல நல்ல பார்வை இருக்கு. ஆனா எங்களுடைய மனக்கண் குருடா இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை, நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், நாங்க யாரால் நேசிக்கப்பட்டிருக்கிறோம், யாரால் நாங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், யாரால் நாம சோப்படுத்தப்பட்டிருக்கிறோம், யாரால் நாம நித்தமும் காக்கப்படுகிறோம், யாரால் நாம வழிநடத்தப்படுகிறோம், யார் உலகத்திலேயே என்ன நேசிச்சது, இந்த சிருஷ்டிப்புகளை, இந்த கோளா இருக்கலாம், எந்த கோள்லையும் சர்வ சிருஷ்டிக்கும் சகலத்திலையும் ஆண்டவர் என்ன நேசிச்சிருக்கிறார். நான் எங்க போனாலும் இயேசுவை நேசிச்ச இங்கதான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கு. சோ இந்த கண் உங்களுக்கு திறக்கப்படணும். அது யாரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம். சோ அதனாலதான் பவுல் அடுத்தல சொல்ல 5ஆம் வசனம், நான் எங்களை பிரசங்கியாம கிறிஸ்து இயேசுவே கர்த்தரென்றும் எங்களையோ இயேசுக்கு சுவித்தம் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்க ஊழியக்காரர், நான் ஒரு பிரசங்கி, ஆனா நான் கடவுள் அல்ல. நான் ஒரு பிரசங்கி, நான் உங்களுக்கு ரட்சிப்பு தர முடியாது. நான் ஒரு பிரசங்கி, என்ன, நான் உங்களை முழுவதும் நேசிக்க முடியாது. நான் ஒரு பிரசங்கி, என்னால உங்களுக்கு
ஒரு ஒரு சின்ன உதவிக்கு மேலால என்னால திராணி இருக்காது. அதனாலதான் நான் இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன். அவரால நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். ஆமென். ஏன் அவரால நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும்? அவர் உங்களுக்காக உங்களை நேசிச்சிட்டார், உங்களுக்காக மரிச்சிட்டார். அந்த மரணத்தினால அவர் பிசாசை ஜெயிச்சிட்டார், உங்களோட வியாதியை ஜெயிச்சிட்டார், உங்களுடைய சாபத்தை ஜெயிச்சிட்டார், உங்களுடைய தரித்திரத்தை ஜெயிச்சிட்டார், உங்களுடைய அக்கிரமங்களை ஜெயிச்சிட்டார், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். இப்ப அவர் சொல்றார், தைரியமாய் கிருபாசனத்தண்ட தைரியமாய் இடத்துல வா. ஏன்? நாங்க இருவரும் ஒன்றாக சந்தோஷமா இருப்போம், உறவா இருப்போம், சமாதானமா இருப்போம். ஆமென். அப்ப சிந்திச்சு பாருங்க, நீ என்னிடத்துல வா, நானும் நீயும் சேர்ந்து சமாதானமா இருப்போம் என்று சொன்ன இயேசு உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தருவாரா இல்லையா? என்னத்தினால நீங்க சமாதானம் குலைஞ்சு நிக்கிறீங்களோ, என்னத்தினால நீங்க சமாதானம் குலைஞ்சு நிக்கிறீங்களோ, இன்றைக்கு நான் உங்களுக்காக இதுல பரிந்து பேச போறோம். ஏன்னா இயேசுதான் உங்களுக்காக பரிந்து பேசுறார். ஆனா நான் அவருடைய பிள்ளை. ஏன்னா சிலர் நீங்க இதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிறீங்க, சிலர் நீங்க சில விஷயங்கள்ல நீங்க சமாதானம் குலைஞ்சிருக்கிறீங்க. இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சு இப்ப உங்களுடைய இருதயம் பக்குவப்பட்டு இருக்கிறபடியால, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சபடியால நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த வேளையில இந்த இடத்துல யார் எவர்கள் எல்லாம் சமாதானம் இழந்திருக்கிறார்களோ, உங்களுடைய வசனத்தின்படி இன்றைக்கு நான் பேசின உங்களுடைய சத்தியத்தின்படி இயேசுவே அந்த காரியத்திலிருந்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகம், விடுதலை உண்டாகட்டும். எங்களை நீங்க நேசிக்கிறவரால நாங்க முற்றிலும் ஜெயம் கொள்றோம். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்து. தகப்பனே, நீங்க கொடுத்ததான விடுதலைக்கு நன்றி. இன்னும் அவர்கள் உங்களுக்குள்ள வளர, இன்னும் உங்களோட அன்பை அவர்கள் திரும்ப திரும்ப அது உங்களோட அன்பு அவர்களை இழுக்கட்டும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன். ஆமென். இப்ப நாம மத்தேயு 6ஆம் அதிகாரம், இதுல ஒரு 2 வசனத்தை நான் பார்த்து முடிக்க போறேன். ஆமென். மத்தேயு 6 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண் என்னவாம்? சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவாயிருந்தால், நம்முடைய கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவாம்? வெளிச்சமா இருக்கு. சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கு. இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும்? அதாவது கண் தான் வெளிச்சம் என்று சொல்றேன். இந்த கண்ணுக்கு வெளிச்சம் இல்லையென்றா சரீரம் இருளா இருக்கு. அப்ப எங்கள் இருக்க வேண்டிய இந்த வெளிச்சமே, அதாவது கண்ணே இருளா இருந்தா எவ்வளவு அதிகமா இருக்கும்னு கேட்கிறேன். சோ நீங்க அதை நினைக்கிறேன், நாங்க பெற்றுட்டீங்க. நான் திரும்ப சொல்றேன். இப்ப நான் இந்த ஆவிக்குரிய மனக்கண்ணோட தான் இதை ஒப்பிடப்போம். இப்ப இயேசு பாருங்க எப்படி பேசுறாரு. கண் தான் என்னவாம்? சரீரத்துக்கு வெளிச்சம். இந்த கண்ணே இருளா இருந்தா எவ்வளவு அதிகமாக இருளா இருக்கும்னு கேட்கிறேன்.
அப்ப இன்றைக்கு நம்முடைய மனக்கண், இன்னைக்கு உலகத்துல ஏன் சிலருடைய வாழ்க்கை ஏன் பயங்கர இருளா இருக்கு? என்ன காரணம்? ஏன் நாம கிறிஸ்தவத்துக்கு வருவோமே, ஏன் சில பேருக்கு இருள்? நல்லா ஜெபம் பண்ணுவார்கள், நல்லா சேர்ச்சு ஓடுவார்கள், ஆனா வாழ்க்கையில இருள். ஆனா அவர்களுக்கே தெரியாது நாம இருளுக்கான் இருக்கிறோம். கேட்டா சொல்லுவாங்க, நாங்க பரலோகம் போவோம். எஸ், நீங்க பரலோகம் போவீங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரும் தான் பரலோகம் போக போறாங்க. ஏன்னா பரலோகத்துல எண்ணுக்கணக்காத சினம் இருக்கின்ற வெளிப்படுத்தல சொல்லப்படும். நாங்க நினைக்காதெல்லாம் அங்க இருக்கு முதல் வரிசையில. நாங்க நினைப்போம் நாங்க தான். அப்படி நினைக்கிறவன் இன்னும் பிரமாணத்துக்குள்ளான் இருக்கான், அவன் கிருபைக்கவரு. பரலோகம் போறதில்லை பிரச்சனை. பரலோகம் இயேசுவே திறப்ப கொண்டு வந்துட்டாருங்க. நான் இப்ப அவருடைய பிள்ளையா இருக்கு. பிள்ளையா இருந்தோண்டு எங்களோட வாழ்க்கை இருளா இருக்கிறத பத்தி தான் நான் பேசுறேன். அதுக்கு காரணம் என்ன? இயேசு சொல்ற, நம்முடைய கண் குருடா இருக்கு. பாருங்க, அதுக்குதான் இங்க அடுத்த சொல்றார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்கதான் பெரிய சத்தியமே அடங்கி இருக்கு. நீங்க இயேசு கீழே இருந்தொண்டும் உலகத்துக்குள்ள இருந்தொண்டும் நீங்க வாழைலாஸ் கஷ்டம். உலகம் சொல்றபடி நாம வாழ போனா இயேசு சொல்றபடி எங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். இயேசுக்குள்ள இருந்தோம் என்று சொன்னா அவர் நல்ல மேய்ப்பன், நாம் ஒன்றுக்கும் குறைவிட மாட்டோம். பைபிள் சொல்லுது. அடிக்கடி நாம பயன்படுத்துற வசனம் சங்கீதம் 23:1. கிறிஸ்துவின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடேன். அந்த தமிழ் பைபிள்ல எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒன்றும் குறைவு படேன். அல்லது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒன்றும் குறைவுபடேன் என்றுதான் ஆங்கிலத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு. தாழ்ச்சி என்பது அது ஒரு வித்தியாச வசனம். பாருங்க, இயேசு என் எஜமானா இருந்தா, அவர் எஜமான இல்ல, நம்முடைய தகப்பன். இயேசு நம்முடைய தகப்பனா இருந்தா நான் ஒன்றும் குறைவிட மாட்டேன். ஆனா உலகத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்டா, நான் இயேசுக்குள்ள இருக்க முடியாது. உலகம் சொல்லும், இப்படி இப்படி செய்தாத்தான் உனக்கு இந்த என்ன ஆசைவா, இப்படி இப்படி செய்தாத்தான் நீ பிழைப்பாய், இப்படி இப்படி செய்தாத்தான் உன்னால பிழைப்பு இருக்க போஸ். இதைத்தான் இங்க சொல்றார் ஆண்டவர். ஏன் ஏன் இதைத்தான் சொல்றாருண்டா, நீங்க அடுத்த வசனங்களை கண்டெக்ஸ பார்க்க உங்களுக்கு விளங்கும். என்ன, இதுல உங்களுக்கு நிச்சயமா உங்களோட கண்கள் திறக்கப்பட்டு இதுல நீங்க என்ன செய்யணும், நீங்க இதை இன்னும் புரிஞ்சு விடணும். இயேசு என்னத்தை சொல்ல வராரு பாருங்க. அடுத்த வசனம், ஆகையால். ஆகையால் ஆகையால் மேற்சொன்ன வசனத்தோட சேர்ந்துதான் பேசுற. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆங்கிலத்துல பயம் என்ற வேர்ட் போட்டிருக்கு. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக. உலகத்தில இருந்து நீங்க வாழைக்க
உலகம் சொல்லும் இன்னத்தை சாப்பிட்டா இன்னத்தை குடிச்சா நீ ஜீவிக்கலாம். வந்துட்டுதா இல்லையா? தயவு செய்து இது டீப்பான சத்தியம், இது ஆழமான சத்தியம். நீங்க அதை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியும். இன்றைக்கு உண்ணுற உணவிலையும் உடுக்கிற உடையிலையுமே உலகம் எங்களை சிறையாக்கிட்டு, இன்னத்தை உண்டா நீ பிழைப்பாய், இன்னத்தை உண்டா நீ செத்துருவாய் நாளைக்கு. ரைட்? சோ இப்படியான ஒரு காலகட்டத்துல நான் வந்துட்டேன். ஆனா அதுக்காக நீங்க கெட்டதை சாப்பிட சொல்லி பைபிள் சொல்லல. ஆனா நீங்க எந்த எஜமானுக்குள்ள எது உங்களோட மனச்சாட்சியில முதல் நம்பிக்கை இருக்கு? இயேசுவால வருகிற ஜீவனா, இல்லது நீங்க எதை சாப்பிடுறதுனால இதை தவிக்கிறதுனால வர்ற ஜீவன்ல எங்க நீங்க உங்களோட மனச வைக்க போறீங்க? அதெல்லாம் ரெண்டு எஜமானுக்கு கீழே ஒருவனாலையும் வாழ முடியாது. இந்த ஆண்டவர் சொல்ற ரெண்டு எஜமானும் ஒன்றோடு ஒன்று பகையானது. இப்ப இப்படி பாருமே, நல்ல உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு எஜமானார். உதாரணத்துக்கு சொல்றேன், சோந்தன் இருக்கிறார், உங்களுக்கு இன்னொரு எஜமானார். எனக்கும் சோந்தனைக்கும் இடையிலே சரியான பகை. ரெண்டு பேரும் கதைக்கிறதே இல்லை. சும்மா உதாரணத்துக்கு, நீங்க எனக்கு கீழே இருக்கிற நீங்க சோந்தனையும் பாய்ப்பீங்க. ஏன்? நீங்க எனக்கு கீழே இருந்தா நீங்க அவரோட நேசமா இருக்கேக்க நீங்க என்னிடத்துல இருந்து ஃபுல் பெனிஃபிட் எடுக்க முடியாதுன்ற அந்த ஒரு இதுல. அதே போல சோந்தனைக்குள்ள இருக்கிறவர்கள் அவர்கள் அவருக்கு கீழே ஊழியம் செய்யறபடியா அவர் எனக்கு நல்லவர்களா இருக்க முடியாது. அதே போல எனக்கு கீழே இருக்கிறவர்கள் சோந்தனைக்கு நல்லவர்களா இருக்க முடியாது. இதுதான் உலகத்தினுடைய ஒரு நியதி. அதே போலதான் இங்க ஆண்டவர் உலகம் என்றது பைபிள்ல எப்பவுமே பிசாசு சொல்லப்படுது, அல்லது இங்க இருக்கிற அந்தகார லோகாதிபதி என்று சொல்லப்படுது, அல்லது உலகத்தினுடைய விழுந்து போன உலகத்தினுடைய கோட்பாடு, நன்மை தீமை என்கின்ற கோட்பாடு. சோ இந்த நன்மை தீமை என்கின்ற கோட்பாட்டு கீழே வாழ்றவன், அந்த எஜமான கீழே வாழ்றவன் இயேசுவுக்குள்ள அவனால பிரியமா இருக்க முடியாது. அதே போல இயேசுக்குள்ள வாழ்ற நாங்க மற்றவனுக்கு பிரியமா இருக்க கூட முடியாது. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒருவராலையும் ஊழியம் ஒரே நேரத்துல செய்ய முடியாது. அப்ப ஒண்ட வெறுத்து ஒண்ட நேசிப்பார், அல்லது ஒண்ட வெறுத்து மற்றதை நேசிப்பார். ஆமே ஆண்டு சொல்ற, ரெண்டுக்கும் நீங்க ரெண்டுக்குள்ள நடுவு நின்றா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்றதை சொல்லவா. சோ அப்ப இப்ப உலகத்துல நாம மருத்துவம், டாக்டரை பாக்குறது, இது எல்லாமே என்னிடத்துல இருக்குது. ஆனா அதுல எல்லாம் என்னுடைய நம்பிக்கை. உலகத்துல நான் என்ன விட வைஃப்டே கேட்டீங்கன்னா தெரியும், நல்லது பார்த்து சாப்பிடுறது நான் தான். ஆனா ஒரு எள்ளளவுக்கும் நான் இயேசுவில்தான் முதல் நம்பிக்கை. இயேசுவாலதான் நான் ஏற்கனவே சுவப்பட்டுட்டேன், இயேசுவாலதான் என்னுடைய. ஆனா இங்கதான் என்னுடைய முழு நாட்டம் இப்ப போய்கொண்டே இருக்கு. காரணம், அந்த எஜமான கீழே தான் நான் ஊழியம் செய்வேன். பாருங்க, அதான் சொல்றார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை எடுப்போம் உங்க சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் உங்களோட சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், உங்க ஜீவனும் உங்க சரீரமும் விசேஷித்த. அப்ப உங்களோட சரீரத்துக்காக சிலுவையில மரிச்சிருப்பாரா இல்லையா? மரிச்சிருப்பார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பறவைகள்
தாங்கள் உண்ட செய்தாத்தான் ஆண்டவர் அவங்களுக்கு செய்வார் என்று விதைச்சு அறுக்கிறது இல்லை. ஏன்னா மனுஷன் தான் இன்றைக்கு எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் என்று சொல்றான். அது கர்மா, அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே. இயேசு அது எல்லாத்தையும் இயேசு உடைச்சிட்டார். இப்ப இயேசு விதைச்சதை நாம் அறுக்கிற காலத்தில் இருக்கிறோம். அதான் கிருபை. அப்ப ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா புலை பூட்டுகிறார் தன் கிருபையினால். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவசித்தவர்கள் அல்லவா? பாருங்க, விசுவசித்தவர்கள் நீங்க. ஆமென். கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீரத்தை அளவோட மூலத்தை கூட்டுவான்? நீங்க பயப்படுறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ இல்ல நீங்க அங்கலாய்க்கிற நோ, நீங்க இயேசுவை நம்புங்க, அவரோட கிருபையை நம்புங்க. துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ள அவரிடத்துல வாங்க. இயேசு துர்மனச்சாட்சி நீங்கி வாங்க. அவர் உங்களுடைய வியாதிகளை, என்னென்ன வியாதியோ அத்தனை வியாதியையும் சிலுவையை மேற்கொண்டுட்டார். ஏன்? உங்களை அவர் நேசிக்கிறதுனால். அவர் நம்மை நேசிக்கிறதுனாலே நம்மை அன்புள்ள சகலதையும் ஜெயங்கொள்ளுள்ளாய் நாம வெற்றி மேல் வெற்றி பெறுறவர்களாய் இருக்கிறோம். முப்பதாவது வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிக்கிறார், அழகு பார்க்கிறார். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். எஸ், நல்லதை சாப்பிடணும்ன்றத பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். ஆனா நல்லதை சாப்பிடுறதுனாலதான் எங்களுக்கு தெய்வீக சுகம் வருதுண்டா நாம உலகத்துக்கு கீழே இருக்கிறோம். நோ, இயேசு ஏற்கனவே எங்களை சுகப்படுத்திட்டார் சிலுவையில. அதனால நான் நல்லதை சாப்பிடுறேன்ன்றது நல்ல மனச்சாட்சி. இயேசு என்ன பரிசுத்தப்படுத்திட்டார், இயேசு என்ன நீதிமானாக்கிட்டார். அதனால நான் என்ன செய்கிறேன்? நீதிமானாக நான் வாழ்கிறேன். அதனால நான் பரிசுத்தவான்களை வாழ்கிறேன் ஒழிய என்னுடைய செய்கைகளினால நான் பரிசுத்தமாக இல்லை. இயேசு என்ன சுகப்படுத்திட்டார், இயேசு எனக்கு நல்ல மனச்சாட்சி தந்துட்டார், இயேசு எனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறார். அதனால நான் நல்லதை தெரிஞ்சு சாப்பிடுகிறேன். ஆனா நல்லது சாப்பிடுறதுனாலதான் எனக்கு சுகம் கிடைக்குமெண்டா நான் இயேசுவை வெளியில விட்டுட்டேன், எப்பவோ விட்டுட்டேன். விளங்குதா வித்தியாசம்? சோ இது கர்த்தரால பெற்றுக்கொண்ட சத்தியங்களை நான் உங்களோட பேசுறேன். இயேசு சிலுவையில் அவருடைய தளம்பினால் நாம் சுகமானோம் என்றிருக்கு. நம்முடைய சாப்பாட்டால சுகமானோம் இல்லை, நம்முடைய நல் நடக்கைகளினால் சுகமானோம் என்று இல்லை. என்னுடைய எக்ஸசைஸால இன்னைக்கு நான் பேட்மிண்டன் விளையாட போவேன் சாட்டர்டே. முன்னே ஆரம்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிக்க அப்படித்தான். என்னுடைய எக்ஸசைஸால தான் நான் நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னோட பேச, நீ எக்ஸசைஸ் செய்யறது நல்ல விஷயம், விட்டுறாது. ஆனா அதனாலதான் உனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்புற அங்கதான் நீ மூடத்தனமா இருக்கிற என்னோட பேசினார் ஆண்டவர். இது எங்கிருந்து வந்தது? இந்த அறிவு எனக்கு எப்படி வந்தது? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாத. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேவை. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் சொல்ல வாரார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும்
தேடுங்கள். என்னத்தையாம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். சோ அவருடைய நீதியாலதான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்க போஸ். இதுதான் திறப்பு வசனம். கடைசியா முடிக்கிறது. அவருடைய நீதியாலதான். சோ அவருடைய நீதி என்ன? இயேசுவின் நீதி என்ன? பாவம் இல்லாத அவர், பாவம் அறியாத அவர், பாவத்தை காணாத சுத்த கண் அவர், பாவிகளான எங்களுக்கு தன்னை பாவியாக்கி பாவியான எங்களை சிலுவையில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்படைக்கு பாருங்க, ஒரு நல்ல மனுஷன் எப்பவும் ஜனங்களை விடுதலாக கொண்டே இருப்பான். இயேசு சிலுவையில் அறையப்படைக்கு எல்லாரும் கூக்குரலிட்டார்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்க. அப்ப பிலாத்து சொன்னான், நான் இவரில் எந்த குற்றத்தையும் காணலே, இவரில் நான் எந்த குற்றத்தையும் காணலே. அப்படியானால் இவரை சிலுவையில அறைய போனோம் என்று சொன்னா, அப்ப நான் யார விடுதலை ஆக்கணும் என்று கேட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து கத்தினாங்க, பரவாசை 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 விடுதலை ஆக்கும். ஆனா பரவாஸ் உண்மையான குற்றவாளி. இயேசு சிலுவையில் ஏறிக்கே ஒருவன் விடுதலை ஆறான். இயேசு சிலுவையில் ஏறிக்கே கள்ளன் விடுதலை ஆகிறான். இயேசு சிலுவையில் ஏறிக்கே பாவி விடுதலை ஆகிறான். இயேசு சிலுவையில் ஏறிக்கே சுகம் கிடைக்குது, அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு அதான் அவருடைய நீதி. முதலாவது அவருடைய நீதியை தேடுங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய ராஜ்யத்துல எல்லாமே சந்தோஷம், சமாதானம். அவருடைய ராஜ்யத்துல வந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் மிதமிஞ்சின ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இயேசுடத்துல வந்த ஒவ்வொருவரும் அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000க்கு மேற்பட்ட புருஷர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மிகுதியான ஆசீர்வாதத்தை கூட நிறைய எடுத்துட்டு போனார். இதுதான் அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் எல்லாமே அவருடைய கிருபையினாலும் அவருடைய விசுவாசத்தினாலும் நடந்துருக்கு. அவருடைய நீதி. ஆண்டவர் சொல்ற, இதை நீங்க தேடுங்க, இதுக்குள்ள வாங்க, தைரியமா வாங்க. உங்களோட வாழ்க்கையில ஒன்றுமே உங்களுக்கு பெருசா தெரியாது. இருள் உங்களை விட்டு நீங்கி போகும். வெளிச்சம் வர வர இருள் போகும். ஆமீன். வெளிச்சம் வர வர வியாதி போகும். வெளிச்சம் வர வர தரித்திரம் போகும். வெளிச்சம் வர வர பிரச்சனை போகும். வெளிச்சம் வர வர தரித்திரம் போகும். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஆமென். நன்றி இயேசுவே. இஸ்ரவேல் மக்கள் தேவ நீதி அறியாம இருந்தபடியாலதான் எபிரேயர் 10 சொல்லு, அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படும். நானும் நீங்களும் கிறிஸ்துவின் நீதி அறிவும், நானும் நீங்களும் இயேசு அறிவும், இன்னும் அறிவோம். எங்களோட மனக்கண்ல இருள் வேண்டாம், வெளிச்சம். எங்களோட மனச்சாட்சியில துர்மனச்சாட்சி வேண்டாம். நாங்க மன்னிக்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள். உங்களோட சுகம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா உங்களோட மனச்சாட்சி குருடா இருக்கிறபடியால, துர்மனச்சாட்சி இருக்கிறபடியால உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் வெளியில வருவதில்லை. ஏன்னா உங்களோட மனச்சாட்சி உங்களை குற்றப்படுத்துது. கமோன், நீங்க பிள்ளைகளை குறிச்சும் கவலைப்படாங்க. ஏன்னா உங்களோட கவலை தான். ஏன் உங்களோட பிள்ளைய இயேசு குடும்பமா ஆசீர்வச்சு. ஆனா உங்களோட துர்மனச்சாட்சி தான் அங்க காரணமா இருக்கு, இயேசு அல்ல, அல்லது உங்களோட பிள்ளை அல்ல. ஏன்னா பிள்ளைகளுக்கு நம்ப தெரியாது, விசுவாசிக்க தெரியாது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய பிள்ளையை காத்துக்கொள்ளும். ஆமென். சோ நம்முடைய துர்மனச்சாட்சி தான், வேற ஒன்றுமே இல்லை. இயேசு உங்களை முழுமையாக பூரணப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுது.
ஆமேன். உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுக்குள் குற்றமற்றதா இருக்கு. ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. ஆமேன். நேசிக்கப்பட்டதா இருக்கு. ஆமேன். சகலத்தையும் பெற்றுக்கொண்டதா இருக்கு. ஆமேன். சோ ஏன் அவங்களோட சரீரம் விசேஷித்த சரீரமா இருக்கு. உங்களோட ஆவி ஆத்மா அவ்வளவு முக்கியம். அதே போல இயேசுவுக்கு உங்களோட சரீரம் முக்கியம். அவர் நேசிச்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும்டா உங்களோட மனக்கண் என்ன செய்ய வெளிச்சமா இருக்கு. எஸ், இயேசு சகல வியாதியையும் சிலுவையில சுமந்துட்டார். சங்கீதம் 103 படி அல்லது 2:24 படி அவர் சகலதையும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்பது எது? எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த மலை, எந்த இருள், எது எல்லாம் தகர்த்தறியப்படும். நீங்க இயேசு உங்கள் மேல வச்ச அன்பில நீங்க நிலைச்சிருந்தா. தயவு செய்து குரணக்காங்கோ இன்னும் 2 வசனம் நான் படிக்க இருக்கு. ஏன்னா நீங்க இது திருப்பி நீங்க ரெக்கார்டிங்ல கேட்கிறபடியா நீங்க ஆறுதலா ஸ்டாப் பண்ணி அதை கேட்பீங்க. ஜோவான் 15 ஜோவான் 9 வசனம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைச்சிருங்க. நான் உங்கள் மேல வச்ச அன்பில நிலைச்சிருங்க. வியாதியா, கஷ்டமா, துன்பமா, துயரமா, இயேசு உங்கள் மேல வச்ச அன்பில நிலைச்சிருங்க. நிலைச்சிருக்கிற மீன் அது என்னத்துக்கு ஒப்புறாருங்க? எப்படி ஒரு செடியில கொடி நிலைச்சிருக்கோ, கொடி செடியில நிலைச்சிருக்கிறபடியானதான் கொடியில கனி வருது. அப்ப நீங்க அவருடைய அன்பில நிலைச்சிருந்தாத்தான், இயேசு உங்கள் மேல வச்ச அன்பில நிலைச்சிருந்தாத்தான் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டு வெற்றி சிறந்தோண்டே இருப்பீங்க. உங்களை நிப்பாட்ட ஆராட முடியாது. ஏன்னா இது கனி. எங்களுக்கு வர்ற வெற்றி கனி. யார் தந்த கனி? செடி தந்த கனி. அது இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சது. அதனால ஆண்டவர் சொல்ற, என்னுடைய அன்பில நிலைச்சிருங்க. உங்களோட அன்பில நிலைச்சிருக்காங்க. நீங்க மற்றும் அவற்றை அன்பில நிலைச்சிருந்து நீங்க கனி உங்களுக்குள்ள வேற நீங்க என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களை நேசிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா மற்றவனுக்கு உதவி செய்வீங்க. ஆமேன். அப்ப இயேசுன்ற கனி எனக்குள்ள முதலாவது கிரியை செய்யணும். அடுத்த வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைச்சிருப்பீங்க. அவருடைய கற்பனை எது? நியாயப்பிரமாணம் அல்ல. அவருடைய கற்பனை உண்மையாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். இதுதான் அவருடைய கற்பனை. இதை சுருக்கமா நான் சொல்றேன். அவர் உங்களுக்காக சிலுவையில செத்துட்டார், மரிச்சிட்டார். சோப்படுத்திட்டார் உங்களை. சோப்படுத்திட்டார். அவ்வளவுதான். சோப்படுத்திட்டார். சந்தேகம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தை சோப்படுத்திட்டார். அவருடைய அன்பில தான் விசுவாசம் கட்டப்படுது. சோப்படுத்திட்டார். உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். ஆமேன். நன்றி இயேசுவே. கம்யூனிட்டில கடந்து போமா தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எஸ், மெய்யாகவே உங்களோட சரீரம் எனக்காக அடிக்கப்பட்ட மெய்யாகவே அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், பூரணராக்கப்பட்டிருப்பேன். ஆமென். மெய்யாகவே உங்களோட தளம்பினால் நான் குணமடைகிறேன்னு சொல்லி இந்த அப்பத்தை பிச்சு நீங்க உங்களோட குடும்பத்துக்கு கொடுங்க. ஆமே, இல்ல நீங்க உட்கொள்ளுங்க. நன்றி இயேசுவே. ஏன்னா அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். ஏன் மரிச்சார் இயேசு? எனக்காக. எங்களோட சந்தோஷத்தை பார்த்து அவர் தன்னுடைய மரண அவதியையும் சகித்தார் என்று சொல்லப்படுது. எங்களோட சந்தோஷத்தை பார்த்து. ஆனா இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களை துக்கமா தான் பார்க்க.
அவர் எங்களை சந்தோஷத்தை அவர் பார்த்து, அவர் எபிரேயர்ல சொல்லப்படுது, தன் துக்கத்தை எல்லாம் மறந்தார், வேதனைகள் எல்லாம் மறந்தார். உலகத்திலேயே அதி கொடூரமாக சித்திரவதை பண்ணி மரிச்ச யாருண்டா? அவர் இயேசுதான். அந்த அதி கொடூரமான மரணத்தை சகிச்சதுக்கு காரணம் எங்களோட சந்தோஷத்தை அவர் பார்த்தார். நீங்க வியாதியில இருந்து வெளியில ஜெயம் கொண்டு வெறத பார்த்து சந்தோஷப்பட்டார். ஓ மை காட், எனக்கு ஏதோ ஆவியான ஒரு நெருப்பு மாதிரி எனக்கு உடம்புக்குள்ள இருக்கு. சீரியஸா தான் நான் போய் சொல்லல, நான் தேவ சமூகத்துல நான் அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா இந்த ஸ்பிரிட்ல ஏதோ ஒரு அனல் மாதிரி இருக்கு. என்ன அனல் மாதிரி இருக்குண்டா, இந்த சத்தியத்தை நான் புரிஞ்சதால. இப்ப இயேசு நீங்க அப்படியே வியாதியில இருந்து, நான் எத்தனையோ சாட்சியை பார்த்திருக்கேன், சத்தியத்தினால வெளியில வந்தவர். புரோஸ்டேட் கேன்சர்ல இருந்து வெளியில வந்த எல்லாம் கேட்டிருக்கு. யாரும் ஜெபிச்சதல்ல போய். அவர்கள் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டதுனால. அப்ப இயேசு சிலுவையில எல்லாத்தையும் காண்கிறார். கட்டுக்கள் இருந்து வெளியில வார ஜனங்க, வியாதி கட்டில இருந்து, தரித்திரத்தில இருந்து, மரண கட்டுகள் இருந்து, அழிவில இருந்து, இது எல்லாத்தையும் பார்த்து எங்கட சந்தோஷத்தை பார்த்து அவர் தன்மையில அவ்வளவு வேதனையும் சுமந்து வந்தார். உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. இதை உட்கொள்வோமா? இது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தினால நாங்க என்ன படிச்சோம்? முதல் துர்மனச்சாட்சி, எங்களை மனச்சாட்சி என்னவாம்? நீக்கப்பட்டது. அதாவது துர்மனச்சாட்சி நீக்கப்பட்டு இப்ப எங்களுக்கு நல் மனச்சாட்சி. சோ எனக்கும் அப்பாவுக்கும் இடையில எந்த ஒரு குற்ற உணர்வுகளும் இல்லை. we are so friends. நானும் என்னுடைய பரலோக தகப்பனும் we are friends. ஆமென். That's it. இனி எங்களுக்குள்ள எந்த ஒரு புலவுகளும் இல்லை. ஆமென். இனி எங்களுக்குள்ள எந்த ஒரு புலவும் இல்லை. இனி இல்லை என்ற ஃப்ரீயா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இல்ல, அந்த மனச்சாட்சிகள்ல கொஞ்சம் சூடா இருந்தா என்னவா இருக்காது, லைஃப் சரியா இருக்கா. ஆனா கான்சியஸ் மனச்சாட்சி கிளியரா இருந்தா ஜாலியா கணவன் மனைவி தெரியும். ஆனா இடைக்குள்ள ஏதாவது வந்துட்டா எல்லாம் படுத்துரும், எல்லாம் போயிடுச்சு. அதே போலதான் இயேசுவோட எங்களுக்கு ஃபுல் கிளியர் இருக்கு, கிளியர் கான்சியஸ் இருக்கணும். ஏனென்றா அவர் தானே எங்களை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். எல்லா ரெக்கார்டையும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்ப அவர் சொல்றார், கிருபாசனம் தைரியமாவா, குற்றம் மனச்சாட்சி உனக்கு வேண்டாம். அப்படி இருந்தாலும் தூக்கி எறி, நீ தப்பு செய்தாலும் தூக்கி எறி இயேசுவோட. ஆமென். அவரோட ஃப்ரெண்டா நட, பிறகு பார் நாளடைவில எல்லாம் ஓகேயா. ஆமென். சோ திரும்ப திரும்ப இத உட்கொள்வோமா? நன்றி. தயவு செய்து இந்த செய்திய நீங்க திரும்பி திரும்பி கேட்கணும். ஆமென். நீங்க எவ்வளவு முறை இந்த செய்தியை நீங்க கேட்கணுமோ அவ்வளவு முறை நீங்க கேளுங்க. இதுக்குள்ள கன காரியம் அடங்கி இருக்கு. சோ எல்லாரும் சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எங்களை நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து கிருபையான நன்மையினாலும் எங்களை என்ன செய்கிறார்? முடி சூட்டி இருக்கிறார். எங்களை வாழ வயது போல ஆக்கி இருக்கிறார். ஆமென்.
ஒரு வாழனும் போல இருக்கும். அதான் அந்த வாழவது. வாழனும் போல இருக்கும். இன்னும் நான் வாழனும். முன்னொரு காலம் நாங்க சாகனும் போல இருக்கு. செத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை, ஏசப்பாவோட சந்தோஷம் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவன் அங்க போய் சந்தோஷம் இருக்க போறதில்லை. ஆனா சத்தியத்தை அறிஞ்சு நான் இன்னும் வாழனும் போல இருக்கும் என்று சொல்றவன் இயேசுவை, அவருடைய ஜீவனை பெற்றுட்டான்.